இந்த பேஷண்ட் வந்து என்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளினிக்கில் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா திருப்பியும் வந்து ஃபீவர் வரும். நீங்கள் டிவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் டிவி இல்லை, டிவி மாதிரி வேற ஒரு நோய், நான் டியூபர்குலஸ் மைக்கோபாக்டீரியா அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபெக்ஷன். அது ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்துட்டே இருந்தது. பல வருஷம், நிறைய முறை 6 மாதம் 9 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. பட் திருப்பியும் ஃபீவர் வரும், ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் ஒன்றும் இருக்காது, திருப்பியும் வந்து அகெயின் சிமிலர் சிம்டம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஒரு முறை வந்து பார்த்தாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிச்சு, இது ஏன் வருது, இது நார்மல் நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டிவி திருப்பியும் வரக்கூடாது. ஸோ ஏன் இவங்களுக்கு வந்து திருப்பியும் இந்த இன்ஃபெக்ஷன் வருது, வேற ஏதாவது வந்து எதிர்ப்பு சக்தியில கம்மியா இருக்கா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண தொடங்குச்சு. ஜீன் டெஸ்டிங் பண்ணணும், ஏன்னா வந்து தெரியல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ஜீன் டெஸ்டிங் பண்ணுச்சு, அதை டயக்னோஸ் பண்ணும் GATA2 டெஃபிஷியன்சின்ட்டு. அப்பதான் வந்து அவங்கள வந்து நான் டாக்டர் கோபிநாத்க்கு ரெஃபர் பண்ணேன். I think subsequently Dr. Gopinath has done everything else, so probably he'll take over. அதாவது நம்ம எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் சரி சொல்லுங்க சிகிச்சை தேவைப்படுகிறதோ, அந்த அறுவை சிகிச்சையாக இருக்கலாம், மருத்துவ சிகிச்சையாக இருக்கலாம், கதிர்வீச்சு சிகிச்சையாக இருக்கலாம், இது போன்ற பலவிதமான சிகிச்சைகள் எல்லாம் ஒரே இடத்தில் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதே போல் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் கடந்த 2 வருடங்களாக. அதில் இன்று நாம் குறிப்பிட்டு பேசக்கூடிய விஷயம் வந்து இந்த எலும்பு மஜ்ஜை மாற்றுதல், அந்த ஒரு வகையான சிகிச்சை பற்றி தான். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு அது எப்படி நாங்கள் பயன்படுத்தணுன்றதை பற்றி தான் இன்றைய பேச்சுடைய இது எலும்பு மஜ்ஜைன்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வந்து அது ஒரு தனி உறுப்பு, எலும்புக்குள்ளே இருக்கே தவிர அது எலும்புடைய பகுதி அல்ல. எலும்புடைய உள்பகுதியில் இருக்கிறது உறுப்பு. இந்த உறுப்புல தான் நம்ம ரத்தத்தில் உள்ள எல்லா அணுக்களும், அதாவது நமக்கு தெரிந்த இந்த வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், இது எல்லாமே நம்ம தடுப்பு சக்தி சார்ந்த பல அணுக்கள் அங்கே தான் உருவாகுது. அங்கு உருவாகி அந்த ரத்த ஓட்டத்தில் வருது, வேறு உறுப்புகளுக்கு செல்கிறது. அதனால தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் அதே மத்தியில் பலவிதமான நோய்கள் வரலாம். புற்றுநோயாக இருக்கலாம், புற்றுநோய் அல்லாமலும் இருக்கலாம். மஜ்ஜை சார்ந்த புற்றுநோய் தான் நம்ம பொதுமக்கள் வந்து இரத்த புற்றுநோய்னு சொல்கிறார்கள். அதிலே பல வகை இருக்கிறது. இந்த ரத்தம் சார்ந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலும் இந்த வெள்ளை அணுக்கள் சார்ந்த புற்றுநோய் தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற புற்றுநோய்கள் அபூர்வமாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் நான் சொன்னது போல இந்த தடுப்பு சக்தி சார்ந்த அணுக்களும் அங்கே தான் உற்பத்தி ஆகிறது. அப்போ அதில் ஏதாவது நோய் வந்ததுன்னா நோயாளி வந்து ஆரம்பத்தில் காட்டக்கூடிய அறிகுறி அந்த தடுப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால பல கிருமிகளுடைய ஆக்கிரமிப்பினால பல இன்ஃபெக்ஷன்ஸோட ஒரு பலவிதமான டாக்டர்கிட்ட போகலாம். ஆரம்பத்தில் பொது சிகிச்சை டாக்டர்கிட்ட போகலாம், பிறகு இன்னும் மேற்படிப்புள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போகலாம். ஆனால் ஆரம்பத்தில் இவங்களுக்கு என்ன அடிப்படை பிரச்சனைன்றதே தெரியறது கஷ்டம். அப்படி நம்ம ஒரு கண்டுபிடிச்சோம்னா அந்த நோய்க்கு சிகிச்சை, இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வகையான சிகிச்சை பூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை. இந்த நோய் எப்படி இன்னைக்கு நம்ம வந்து சிறப்பு விருந்தினர் அவருக்கு எப்படி இந்த டாக்டர் கோபிநாத் விளக்குவார், டாக்டர் மதுமிதா விளக்குவாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த மஜ்ஜை மாற்றுதல் வந்து அந்த நோய் வந்த மஜ்ஜை மாற்றி அதை எடுத்துவிட்டு ஆரோக்கியமான மஜ்ஜை உருவாக்கினால் அதுக்கு பிறகு அவள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதாவது அடிப்படை காரணத்தை நாம் சிகிச்சை செய்கிறோம். வரும் கிருமி ஏற்படும் இன்ஃபெக்ஷனை மட்டும் நம்ம சிகிச்சை செய்யாமல் அடிப்படை பிரச்சனை நம்ம சிகிச்சை செஞ்சால் அதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது So now I can talk both in English as well as Tamil simultaneously. I can note it accordingly. So you know GATA2 deficiency inngradhu it's a rare primary immunodeficiency. Primary immunodeficiency na முதன்மை எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான் வந்து பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். பேசிக்கலாக அவங்களுக்கு வந்து உடம்புல ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களால ஃபைட் பண்ணி கில் பண்ணவே முடியாது. இப்போ யூஸ்வலாக ஒரு டிபிக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா டிபி மாத்திரை 6 மாதம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் டிபி க்யூர்டுன்னு சொல்லி லேபிள் பண்ணுவோம். தென் தே வில் நாட் யூஸ்வலி கம் டு ஃபாலோ. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் டிகேட் ஆஃப் லைஃப், அதாவது ஃப்ரம் 17 years 18 years ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ்லேருந்து
almost in third decade repeated TB infections வந்துட்டே இருந்தது. So that means we understand that the body is not able to handle this particular tubercular bacteria, which is in fact, to be more specific, non-tubercular mycobacteria. So இதுக்கு எல்லா காரணமும் பார்த்தீங்கன்னா GATA2. GATA2 வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்னா உடம்புல ரத்த செல்கள் உற்பத்தி ஆகக்கூடியதற்கு ஒரு விதமான இம்பார்ட்டன்ட் மூலக்கூறு அது ஆக்சுவலி. இட்ஸ் ஒன் ஆஃப் த என்சைம் or maybe one of the important chemical substance needed for maturation of your white blood cells. So அது இல்லாத போது அவங்களுக்கு உடம்புல உற்பத்தி ஆகல, அதனால ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வந்தது. ப்ளஸ் இப்போ இதோட நின்னல இந்த டிசீஸ் இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னன்னா இந்த டிஃபிஷியன்சி இருந்தால் வேற என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சிலேருந்து they can have something called as myelodysplastic syndrome and acute myeloid leukemia. ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் டிசீஸ். அதுதான் ஃப்ரம் பிரைமரி immunodeficient state to an autoimmunity, it can progress to myelodysplastic syndrome and AML. So ultimately, we saw her at a point where she was standing in between a primary immunodeficient autoimmune state and myelodysplastic syndrome. So ultimately, immediate need in her, we have to prevent her from going towards acute myeloid leukemia. And already we were the point of fire it is already just ready to fire. நம்ம release பண்ணோம்னா it will just fire it. So அந்த டைம்ல என்ன பண்ணோம் அப்படிங்கும்போது we have to only go for a bone marrow transplant. வேற ஒரு டோனர் கிட்ட அந்த செலக்டட் டோனர் கிட்ட வந்து ஹெல்தியான ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அவங்களோட பாடியில இன்ஃபியூஸ் பண்ணும்போது தான் இந்த டிசீஸ் ஆனது கண்ட்ரோல் ஆகும். So next, once we decide that we have to go for a bone marrow transplant, we will start searching the donor. So obviously அதுக்கு நமக்கு ஒரு டோனர் தேவைப்படும். ஸோ யூஸ்வலி அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே டோனர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவோம். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, பட் த பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் ஆல்சோ ஹேட் tuberculosis. ஸோ ஷி பிகம்ஸ் அன் அன்ஹெல்தி டோனர். அண்ட் அவங்க ஃபாதர் வாஸ் நோ மோர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஷி ஹேட் அ ஸ்மால் கிட். ஓகே, கிட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கிட் யூ கேனாட் டேக் இட் அஸ் அ டோனர், யூ கான்ட் டேக் ஹஸ்பண்ட் அஸ் அ டோனர். ஃபாதர் இஸ் ஆல்ரெடி நாட் தேர் இன் த ஆப்ஷன். த ஒன்லி டோனர் லெஃப்ட் வாஸ் ஹர் மதர். இது இல்லாமல் நாங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்குது. நம்ம கண்ட்ரிலே வி ஹேவ் ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ் DAR3 DKMSன்னு சொல்லி வி ஹேவ் வேரியஸ் ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ். ஸோ அதில் நம்ம செக் பண்ணுவோம் யாராவது டோனர்ஸ் இருக்காங்களா, எலிஜிபிள் டோனர்ஸ் இருக்காங்களான்னு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு we didn't have a match. So we are only left with a mother as a donor. அதில் என்னன்னா your mother usually will be only half matched. ஃபுல் மேட்ச்லாம் கிடைக்க மாட்டாங்க. எப்பயுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே ஃபுல் மேட்ச் 10/10 மேட்ச் இருக்கும்போது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. வெரஸ் ஹாஃப் மேட்ச் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் பேஷண்ட் நம்ம கிட்ட வந்தபோது ஷி ஹேட் ஆக்டிவ் TB இன்ஃபெக்ஷன். இன்ஃபேக்ட் நானும் டாக்டர் மதுமிதாவும் ஃபர்ஸ்ட் டைம்ல பார்க்கும்போது we gave 3 months of TB treatment to her, but after 3 months also we found that the clinical condition wasn't improving much. TBக்கு கொடுக்குற மருந்துக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லை. So on the time we were in a situation to take her with an active infection to transplant. Usually transplant எடுக்கும்போது ஒரு பேஷண்ட்டை நாங்கள் க்ளீனாக இருக்கும்போது எடுத்தால் தான் எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் கொண்டு போக முடியும். அதே சைமல்டேனியஸ் டைமில் TB மட்டும் இல்லாமல் அவங்களோட லங்ஸ் இந்த நோயோட ஒரு ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் அஸ் பல்மனரி ஆல்வியோலார் புரோட்டினோசிஸ். அப்படின்னா என்னன்னா இந்த நோய் இந்த மூலக்கூறு குறைபாடுறதுனால லங்ல ஒரு சில ஆக்சிஜன் டிஃப்யூசிங் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். அது வந்து இந்த புரோட்டீனோசிஸ்ங்கிற கண்டிஷனால கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். ஸோ இதில் என்ன டிரான்ஸ்பிளான்ட் டைமில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் ஹெவிலி கண்டிஷன் பண்ணுவோம். கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் லங் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ we took with 2-3 challenges. One is active infection and an active ongoing pulmonary alveolar proteinosis and a half-matched mother as a donor. So இந்த 3 challenges-ஓட தான் இவங்க டிரான்ஸ்பிளான்ட்குள்ளே கொண்டு போகணும். So during the transplant again we had significant challenges. கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் மியூகோசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லி ஆஃப்டர் 14th day she engrafted aptly. இப்போ நாங்கள் இவங்க ரிப்பீட்டடாக ஸ்கேன்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கோம். ஆஃப்டர் 3 months ஆஃப் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் we took a repeat scan also. அதில் பார்த்தீங்கன்னா முந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த லிம்ஃப் நோட்ஸ் நெறிக்கட்டிகள்னு சொல்லுவோம் டிபினால, அந்த நெறிக்கட்டிகள் எல்லாம் நல்ல விதமாக குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினதுக்கப்புறம் அவங்களோட செல் அனாலிசிஸ் செக் பண்ணுவோம். எந்த அளவுக்கு டோனரோட செல் வந்து அவங்களோட பாடியில் சீட் ஆயிருக்கு, எவ்வளோ அளவுக்கு அது வேலை பண்ணுதுங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ till now after 3 months of transplant her donor chimerism seems to be 100% and the lymph node, the infection which we really came to us is decreasing in size.
அண்ட் முன்னாடியெல்லாம் வரும்போது டபிள்யூபிசிஸ் பிளேட்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு வருவாங்க. பட் நவ் ஃபார் த லாஸ்ட் 2-3 months we are seeing her blood counts to be steady. So if at all, to put it as significant challenges that we had during transplant was an active ongoing tubercular infection with pulmonary alveolar proteinosis, which is quite a difficult situation when we do high intensity chemotherapy. And on top of that, we had a aged mother as the donor. So in the ella situation Tandi, she has come out, which tells us that it's not only the treatment that we give, if only the patient can determine it to overcome it, then only we can come, and the live example is here. So over to என்னோட நேம் ஜனனி. as well Indian Railway staff, even Indian volleyball player, ஒரு 13 nationals ஆடி இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, லைக் லைஃப் வந்து லைக் ஏதாச்சும் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருமா வாழ்கிறதுக்கு, அதுதான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் இது வந்து ஒரு 13 years ஆஃப் ஸ்ட்ரகிள். இது வந்து இட் இஸ் நாட் 1 year 2 year, ஒரு 10 மாசத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு 13 years ஆஃப் ஸ்ட்ரகிள். அது வந்து இட்ஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்றது தான் வந்து, இதுக்கு மேலே வந்து உங்களை மாதிரி நான் ஹெல்த்தியாக வாழ போகிறேன் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் திங். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2012 ஃபர்ஸ்ட் டைம் பல்மனரி டிபி, லைக் எனக்கு வந்து லங்ல டிபி அட்டாக் ஆகுது. டிபி கண்டுபிடிக்கிறாங்க, ஏடிடி கம்ப்ளீட் பண்ணுறேன். அகெயின் 1 year ஐ வாஸ் நார்மல். திரும்ப 2014 அகெயின் வந்து ஒரு ஆப்சஸ் வருது. ஆப்சஸ்ல வந்து ஒரு திரும்ப டிபி, அதுல பாக்டீரியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப 1 year நான் டேப்லெட் எடுக்கிறேன். ஸோ இப்பயும் நம்ம நார்மல் ஆயிடுவோம், ஓகே ஃபைன், கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சரி நார்மலா திரும்ப என்னோட கேம் விளையாட போறேன். ஏதோ மேட்சஸ் வருது, விளையாடுறேன். நானும் ஆஸ் வெல் ஒரு 7 years கேப்டனா இருந்திருக்கேன் டீமுக்கு. விளையாண்டு முடிச்சுட்டு வரும், திரும்ப ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. பிளட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்காது. ஒரு டைம் கூட எனக்கு வந்து பிளட் லெவல்ஸ் வந்து நார்மலாக இருந்ததே இல்லை இந்த 13 yearsல. சரி வந்துட்டு ஓகே ஃபைன், நார்மலாக இருந்தோடனே மியூக்கஸ் வருது. மியூக்கஸ் வர்றதுல அதில் பாக்டீரியா இருக்கு, அதுவும் டிபியோட பாக்டீரியா தான். திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். சரி கிவ் அப் பண்ணவே இல்லை, எந்த டைம்லையுமே கிவ் அப் பண்ணவே இல்லை. ஓகே கண்டினியூ பண்ணுவோம். 2023 நாங்கள் என்னோட ஹஸ்பண்டோட நான் யூஎஸ்ல இருந்தேன். 5 years நான் லீவ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அகைன் இந்த மியூட்டேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் 2023 ஸ்டார்ட் ஆன மியூட்டேஷன் என்னன்னா ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. 11 months கண்டினியூஸா ஃபீவர். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இங்க இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே சொல்லிட்டேன். ஈவன் ஒரு 60 டாக்டர்ஸ் மேல பார்த்துட்டேன். எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. ஒரு 3 bags ஃபுல்லா வச்சிருக்கேன், எல்லா ரிப்போர்ட்ஸுமே. யாராலையுமே எனக்கு என்ன காஸ், எதனால எனக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வந்துச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக நான் போனேன். போனதுக்கு அப்புறம் they repeated all the tests. ஈவன் என்னோட அண்ணா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஜெனட்டிக்கா ஏதாச்சும் இருக்கா. என்னோட கேஸ் ஒரு 3.5 hours ஒரு 3 டாக்டர்ஸ் உட்காந்து எழுதினாங்க. எழுதி எனக்கு இவ்வளோ நாளாக என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொன்னது என்னன்னா, ஐ திங்க் இட்ஸ் இம்யூன் டெஃபிஷியன்சி, குழந்தைங்களுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்தது GATA2 இம்யூன் டெஃபிஷியன்சி. வந்த உடனே எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், என்ன பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தாம்மா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட், இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் போன ஹாஸ்பிட்டல்ல போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது. அவங்க சொன்னது சிஎம்சி வெள்ளூர் போக சொன்னாங்க, இல்லைன்னா டாடா நகர் போக சொன்னாங்க. ஸோ 2 இடமே எனக்கு புதுசு. அண்ட் இதுவுமே எல்லாமே புதுசு தான். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம். சரி ஒரு அடி வாங்கியாச்சு. இன்னொரு அடி வாங்கறதுக்குள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடனே குழந்தைய செக் பண்ணுங்க. ஏன்னா 4 years he's too small. எனக்கு வந்ததே என்னால தாங்கிக்கிறதுக்குள்ள இன்னொரு அடி. என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைய போய் செக் பண்ணுங்க, அவங்க நீங்க மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் ஸ்கிரீன் பண்ணுங்க, அவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு பெருசா விட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்ததை நான் மறந்துட்டு ஓகே டைம் இருக்கு, இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனே கேட்டுட்டு சரி ஓகே ஃபைன் 3 months வரைக்கும் டைம் இருக்கு. ஏன்னா எம்டிஎஸ்ன்ற கண்டிஷன் வந்து பிளட் கேன்சரா கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ள
நீங்க பண்ணிடுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை, யார்கிட்ட போகணும் என்னன்னு தெரியாது. ஐ அப்ரோச் மதுமிதா மேம். மேம் கிட்ட சொன்ன ஒரே விஷயம், மேம் குழந்தையும் செக் பண்ண சொல்றாங்க. மேம் சொன்னது ஜஸ்ட் ஸ்கிரீன் பண்ணதான் சொல்றாங்க, பயப்பட வேண்டாம், பண்ணி பார்த்துடலாம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு வந்து ஆப்சென்ட், அம்மாக்கு ஆப்சென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தென் மேம் அப்ரோச் பண்ணேன். மேம் வந்து ஷி டுக் மீ ரைட் வே, கரெக்டா கொண்டு வந்து சார் கிட்ட என்னை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு தெரியல யார்கிட்ட போகணும் என்ன. சார் வந்து என்ன சொன்னாருன்னா பண்ணிடலாமா, ஜஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாரு. ஏன்னா என்னோட கேஸ வந்து எத்தனை டாக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எடுத்துக்க முடியாது, இல்ல நாங்க இதெல்லாம் பண்ணதே இல்லை, நீங்க வேற கிளினிக் பாருங்க, வேற ஹாஸ்பிட்டல் பாருங்க. ஈவன் இங்க சென்னையில இருக்க இன்னும் லீடிங் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் வந்து ராங் டயக்னோசிஸ் தான். என்னை வச்சு வந்து தே ஸ்டடிட் a lot. ஆனா எனக்கு என்ன காசுன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லல. ஃபர்ஸ்ட் டாக்டர் who found me, லைக் என்னோட டிசீஸ் என்ன, எனக்கு என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே 6 months போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்க்கு முன்னாடி 6 months வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை மானிட்டர் பண்ணி எனக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கியூர் பண்ண வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா மெடிசன்ஸ் எதுவுமே எனக்கு வந்து சப்போர்ட் ஆகல என்னோட பாடிக்கு. அதுக்கப்புறம் சார் சொன்னாரு திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா ரயில்வேஸ் மூலியமா எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்குமா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஏன்னா அங்க வந்து ஹெமட்டோ டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஸோ சார் என்ன சொன்னாரு, இதுக்கு மேல டிலே பண்ண வேண்டாமா, உயிர் முக்கியம், ஃபர்ஸ்ட் திங் சேவிங் லிவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சார் சொன்னதை நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு வெளியில ஹாஸ்பிட்டல்ஸ் போறதுக்கும். பட் ஆனா இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி சார் காட்டா டூ இன்னொரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால எனக்கு வந்து சார் மேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிலீவ் இருந்துச்சு. சரி சார் வந்து கண்டிப்பா நம்ம வந்து வாழ்றதுதான் முக்கியம், வேற எதுவுமே இல்லை. மணி எல்லாமே எக்ஸ்பென்சஸ்க்குமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு நர்சஸ்மே, ஈவன் பிஎம்டி ரூம்ல இருந்த ஒரு நர்சஸ், டாக்டர்ஸ், ஈவன் அட்டெண்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படி பார்த்துட்டாங்க. லைக் யாராலுமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. உள்ள இருந்தே நான் அப்படி பார்த்துட்டாங்க. நான் 33 days நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த தனியா இருந்த ஒரு ரூம்ல என்ன வந்து வெளியில வந்து எனக்கு டென்டேட்டிவ் தான். நான் வந்து நல்லா ஆகனா நல்லா ஆக மாட்டேனான்றது வந்து எனக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனா என்னோட பாடி சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வெளியில வரதுக்கு ரீசன் வந்து 2 பேரும் தான். they gave me second chance to live, like thanks for that sir. ஏன்னா என்னோட குழந்தை அவனுக்காக நான் கண்டிப்பா வாழ்ந்தாகணும்னு மட்டும்தான் நான் என்னோட மைண்ட்ல நான் நினைச்சிருந்தேன். ஸோ they did a great job.